ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஆப்வியஸாக இந்த வீடியோ வந்து நீங்கள் டைட்டில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. அதாவது வெறும் 10,000லேருந்து 7 crore 7 கோடி கிட்டத்தட்ட ஒரு மில்லியனர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த பணத்தை எப்படி உருவாக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான். இது என்ன மாய மந்திரமா அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் எதுவும் கிடையாது. அந்த மாதிரி இந்த விஷயமும் கிடையாது. ரொம்ப ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜி, ரொம்ப கிளியர் கட்டான ஒரு ப்ராப்பர் பிளானோட நீங்கள் இந்த மாதிரி விஷயம் பண்ணால் இப்படி வரும் அப்படிங்கிறது மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். பட் சில காம்ப்ளிகேஷன்ஸும் இதில் ஆப்வியஸாக இருக்க தான் செய்யுது. அண்ட் அதை ஓவர் கம் பண்ண வேண்டியதும் எப்படி ஏதுங்கிறத நம்ம இந்த வீடியோ பார்ப்போம். ஸோ ஸ்ட்ரைட்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் திஸ் இஸ் பிரகாஷ். வெல்கம் பேக் டு Prak World. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ இது வந்து பல பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது நம்ம டிவி ஆட்லலாம் கூட பார்த்துருப்போம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்டட் டு மார்க்கெட் ரிஸ்க் அப்படிங்கிற மாதிரிலாம் ஆடுங்களாம் வரும். ஓகே, மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு ஓகே. ஸோ தெரியாதவங்களுக்கு வந்து நான் ஒரு சும்மா சின்னதாக வந்து சொல்லிடுறேன் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எஃப்டி ஆர்டியில் போய் போகிறீங்க. எஃப்டி ஆர்டினா என்ன, பேங்க்கில் போய் நம்ம போடுவோம்ல, அப்படி தெரியும் நமக்கு எல்லாருக்குமே. ஸோ அந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது ஒரு மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது ஒரு கம்பெனி. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம இப்போ ஆர்டியில் போடுவோம்ல, மாதம் இன்ஸ்டால்மெண்ட்லையோ எல்லாம் சம போடுவோம். அந்த மாதிரி இவங்க கிட்டே நம்ம கிட்ட இருக்கிற காசை ஒரு 5,000 10,000 இல்லை அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி 50,000 1 லட்சம் போடுறவங்களா இருப்பாங்க. ஸோ எடுத்துகிட்டு போய் அவங்க அந்த ஃபண்டு கிட்ட கொடுப்பாங்க. ஸோ நம்ம கொடுக்குற காசை அந்த ஃபண்டில் அங்கே இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருப்பாங்க, நம்மளோட ஃபண்டை மேனேஜ் பண்ணக்கூடியவர். ஓகே, அந்த ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ணுவார்னா, இந்த மாதிரி பல பேர்கிட்ட நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி பல பேர் வந்து காசு கொடுப்பாங்களே. ஸோ அவங்க காசெல்லாம் வச்சுக்கிட்டு அவர் வந்து உங்களுக்கு பதிலாக அவர் மார்க்கெட்லேயோ இல்லை நிறைய விஷயங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்கும். இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் வந்து எதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா வந்து இப்போ நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் பண்ணுவாங்க, அப்புறம் கவர்மெண்ட் பாண்ட்ஸ் ஸ்கீம்ஸு, அப்புறம் செக்யூரிட்டிஸ், இந்த மாதிரி பல விஷயங்களை பண்ணி அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அதிகமான ஒரு ரிட்டர்ன்ஸை வந்து ஜென்ரேட் பண்ண பார்ப்பாங்க. ஸோ எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் எஃப்டி ஆர்டியில் போகிறீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி பழைய வீடியோவில் பார்த்துருப்போம். அப்படி பார்க்காதவங்களுக்கு வந்து நான் இங்கே ஜஸ்ட் ஹை கார்டு கொடுக்குறேன், அது போய் பாருங்கள். இப்போ எஃப்டி ஆர்டியில் பார்த்தா வந்துட்டு 6% அரௌண்டில் தான் கொடுப்பாங்க. 5 to 6% இப்படி தான் கிடைக்கும். பட் மியூச்சுவல் ஃபண்டில் வரும்போது இட் டிபெண்ட்ஸ், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதில் வந்து நமக்கு ஆவரேஜாக ஒரு 10 to 15 20 30% கிடைக்கிற மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நான் எஸ்ஐபின்னா என்னன்னு சொல்கிறேன், ஸோ தட் இந்த ஃப்ளோ உங்களுக்கு புரியும். எஸ்ஐபிங்கிறது வந்து சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அதாவது வந்து நம்ம சிம்பிளாக சொல்லணும்னா அப்படின்னு பார்த்தா, நம்ம மாதம் வந்து தவணை முறையில் போய் காசு போடுவோம்ல அக்கௌண்ட்டில், பேங்க்கில். இப்போ ஆர்டி நம்ம போட்டோம்னா மாதம் இந்த தேதி, ஒரு மாதம் 5ஆம் தேதி போல் இல்லை 2ஆம் தேதி போல் எனக்கு என்னோடய அக்கௌண்ட்லேருந்து 5,000 10,000 வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னா, அவங்க டிஃபால்ட்டாக அந்த தேதி வந்து எடுத்துப்பாங்க. ஸோ இதை வந்து எஸ்ஐபி மாதம் நம்ம தவணை போட்டுகிட்டே இருப்போம். ஸோ ஒரு வருஷமோ 10 வருஷமோ சேர்ந்ததுக்கப்புறம் அந்த காசு நம்ம எடுத்துப்போம்ல. ஸோ இதான் இதே மாதிரி வந்து மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் நம்ம போடுவோம். ஸோ அப்படி சிஸ்டமேட்டிக்காக இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது வந்து உங்களுக்கு நான் ஒரு சிம்பிள் கேல்குலேஷன் சொல்கிறேன். ஸோ நீங்கள் அது ஸ்ட்ரெயிட்டாக ஃபஸ்ட்டு அதை பார்த்துட்டு வாங்க. ஓகே, ஸோ இப்போ கூகுளில் போயிட்டு நார்மலாக எஸ்ஐபி கேல்குலேட்டர்னே போடுங்க. ஸோ போட்டு இதில் நிறைய லிங்க் இருக்கும். இந்த லிங்க்கில் எதுனாலும் பாருங்கள். ஸோ இப்போ நான் ஜஸ்ட் இந்த லிங்க்லேயே பார்க்குறேன், க்ரோ ஆப்லேயே. ஓகே, ஸோ இப்போ இதான் எஸ்ஐபி கேல்குலேட்டர். இது வந்து ஜஸ்ட் ஒரு மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஓகேவா, நம்ம உங்களுக்கு எவ்வளோ மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமோ அதை நீங்கள் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 10,000 அப்படிங்கிற மாதிரி நான் போடுறேன். போட்டுட்டு நம்ம ஆவரேஜ் நிஃப்டியோட ஒரு ஆவரேஜாக ஒரு 15% வச்சுக்கலாம். இட் டிபெண்ட்ஸ் நீங்கள் எந்த மியூச்சுவல் ஃபண்டில் போடுறீங்களோ. ஸோ ஆவரேஜாக இப்போ இங்கே பாருங்கள், இங்கே வந்து நம்ம 30 வருஷங்கிற மாதிரி போட்டுக்கலாம். ஓகேவா, லாங் டேர்ம். இப்போ நீங்கள் வந்து என்ன மாதிரி போடுறீங்களோ, ஒரு 5 வருஷத்துக்கு போடுறீங்க, 10 வருஷம் போடுறீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. நான் ஜஸ்ட் ஒரு லாங் டேர்மில் போடலாம். 30 போட்டால் பாருங்கள், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய விஷயம் வந்து 36 lakhs இருக்கும். ஸோ பட் உங்களோட ரெவென்யூ உங்களுக்கு 30 வருஷம் கழிச்சு கையில் கிடைக்கக்கூடியது வந்து 7 கோடி ரூபா கிடைக்கும். அண்ட் இதையே நீங்கள் இங்கே பர்சன்டேஜ் மாற்றிங்க, வருஷம் மாற்றிட்டிங்கன்னா மாற இங்கே நம்மளுக்கு வேல்யூவும் வரும். பிகாஸ் காம்பவுண்டிங் வந்து ஒரு 10 வருஷம் நடந்தால் எவ்வளோ இருக்கும் பாருங்கள். 12 லட்சம் போட்டுருப்பீங்க, 27 lakhs தான் வரும். அதே அடுத்து ஒரு 10 வருஷத்தில் நெக்ஸ்ட் ஒரு 10 years போடும்போது அது அப்படியே 1.5 கோடியாக மாறும். அப்படியே இன்னொரு 10 வருஷம் வந்தீங்கன்னா அது 7 கோடியாக மாறிடும். ஸோ இதுதான் நீங்கள் இங்கே போட வந்து இன்னும் நீங்கள் எனக்கு உங்களுக்கு சம்பளம் அதிகமாக வர நீங்கள் இன்னும் அதை கேபிட்டல் அதிகப்படுத்திகிட்டு இருக்கும்போது ஃபார் 50,000 நீங்கள் போடுறீங்க, இல்லை நீங்கள் ஒரு ரீசனபிளாக ஒரு 20,000 நீங்கள் போடுறீங்க அப்படின்னா பாருங்கள். ஆக்சுவலாக இப்போ பாருங்கள், இங்கே 20,000 போடும்போது 14 கோடி.
ஸோ நீங்கள் இட் டிபெண்ட்ஸ், நீங்கள் என்ன வேணுமோ இதை போட்டு பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் வந்து நம்ம காட்டின டெமோ வந்து பார்த்துருப்பீங்க. அதாவது வந்து கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு மாதத்துக்கு இன்ஸ்டால்மெண்ட்டில் எஸ்ஐபியில் வந்து நீங்கள் 10,000 மாதிரி போட்டுகிட்டே வந்தீங்கன்னா ஜஸ்ட் 30 இயர்ஸில், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு 20 to ஒரு 25 வயசில் நீங்கள் வந்து சம்பாதிச்சு நீங்கள் வந்து காசு சேர்த்த ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட 55 வயசுலேருந்து 60 வயசுன்னு வச்சுக்கோங்க. அப்போ வரும்போது கிட்டத்தட்ட உங்கள் கையில் வந்து ஒரு 7லேருந்து 7.5 கோடி வரும். அதாவது நம்ம ஆவரேஜாக வந்து 15% தான் போட்டோம். ஏன் 15% அப்படின்னு பார்த்தா வந்து மார்க்கெட்டில் வந்து ஆவரேஜாக ஓவர் த லாங் ஸ்பேன் வந்து ஆவரேஜாக மார்க்கெட் எவ்வளோ கொடுக்குது ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு பார்த்தா வந்து 15% கிட்ட கொடுக்குது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் போடுற எஃப்டி ஆர்டியை விட இது டபுள் த டைம்ஸ். ஸ்டில் இன்னுமே நிறைய விஷயம் இருக்குது. அதில் வந்து இப்போ நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்குள்ளே போயிட்டு உங்களுக்கு சொல்லும்போது உங்களுக்கு ரொம்ப கிளியராக படிக்கும். ஓகே, இப்போ நமக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் என்னன்னு தெரியும். அதாவது அங்கே ஒரு மேனேஜர் இருப்பார், ஃபண்ட் மேனேஜர் இருப்பார். நம்ம கொடுக்குற காசெல்லாம் அவர் அந்த காசை சேமித்து அவர் மற்ற இடத்துங்களெல்லாம் போட்டு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை வந்து அவர் நமக்கு கொடுப்பார். இதுதான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸு. கிளியரா? இப்போ நம்ம வந்து அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். அதாவது இதில் ஏகப்பட்ட டைப்ஸ் இருக்கும். பட் செபி அவங்க வந்து உள்ளே வந்துட்டு, அதாவது செபினா வந்து இவங்க இந்த மார்க்கெட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு கவர்மெண்ட் அவங்க ஒரு போர்ட் ஆஃப் இந்தியா. ஓகேவா? இவங்க என்ன பண்ணாங்க, இவங்க இத்தனை கேட்டகரியில் வேணால் ஜஸ்ட் ஒரு 5 கேட்டகரியாக நம்ம பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸை ஒரு 5 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு கேட்டகரி என்னென்னு பார்த்தா வந்து ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். அதாவது ஈக்விட்டி ஸ்டாக் மார்க்கெட் இருக்குல்ல, அதில் மட்டும் போட்டு அதில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிசிஎஸ், விப்ரோ, டெக் மஹிந்திரா, அதுக்கப்புறம் ரிலையன்ஸ், இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் இருக்குல்ல, அந்த கம்பெனிகளில் முதலீட்டு பண்ணி அதுலேருந்து வரக்கூடிய ரெவன்யூவை அவங்க வந்து நமக்கு கொடுப்பாங்க. இது ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இது ஃபுல்லாக ஸ்டாக்ஸில் மட்டும் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னுவாங்க. அது வந்து ரொம்ப சேஃப் சைடு. இப்போ இந்த ஈக்விட்டி பார்த்தா வந்து அது கொஞ்சம் ரிஸ்க்கு ப்ளஸ் ரிவார்ட், அதாவது நிறைய ரிட்டர்ன்ஸும் உங்களுக்கு வரும். இது பார்த்தா ஒரு மீடியமானது. இது எப்படி பார்த்தா கவர்மெண்ட்டோட பாண்ட்ஸ், ஸ்கீம்ஸு, அப்புறம் அவங்களோட செக்யூரிட்டிஸ், இதிலெல்லாம் பணத்தை போட்டு அது மூலமாக இது வந்து ஃபிக்ஸடான ஒரு ரெவன்யூவாக இருக்கும். ஸோ இது மூலமாக உங்களுக்கு வர ரெவன்யூ வந்து அவங்க கொடுப்பாங்க. ஸோ இது 2வது. 3வது பார்க்கும்போது வந்து ஹைப்ரிட் வந்து உங்களுக்கு ரெண்டுமே, அதாவது ஈக்விட்டிலையும் பாதி அமௌண்ட் போடுவாங்க, நம்மக்கிட்ட வர காசு ஈக்விட்டியும் பாதி போடுவாங்க, டெப்ட்லையும் பாதி போடுவாங்க. இது ரெண்டுத்துலையும் போட்டு வரக்கூடியது. ஸோ வந்து உங்களுக்கு என்னென்னா உங்களோட ரிஸ்க் வந்து ஆவரேஜாக இருக்கும். ரொம்ப அதிகமாகவும் ரிஸ்க் எடுக்க மாட்டீங்க, ரொம்ப கம்மியான ரிஸ்க், ஆவரேஜாக இருக்கும். ஓகே, 4வது என்னென்னு பார்த்தா வந்து சொல்யூஷன் ஓரியன்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். அதாவது உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அதுக்கான சொல்யூஷன் கொடுக்குறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு 4-5 வருஷத்தில் உங்களுக்கு தெரிய போகுது கல்யாணம் நடக்க போகுது. அப்போ அதுக்கான காசு நம்ம சேர்த்து வைக்கணும். இல்லை அப்பா அம்மாவோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு, இல்லை உங்களுக்கு குழந்தை இருக்க போகிறாங்கன்னா ஒரு 5 வருஷத்தில் உங்கள் குழந்தைக்கு ஸ்கூலுக்கு சேர்க்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபண்டு வேணும். இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்கு ஒரு விஷயமா அதனால் மாதம் நம்ம எஸ்ஐபி போடுவோம். ஸோ தட் நம்ம போடும்போது என்ன பண்ணுவாங்க, இந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து உங்களோட விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்க அதுக்கேற்ற மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு ஒரு சேஃப் அண்ட் சைடாக ஒரு மாதிரி நியூட்ரலாக இருக்கக்கூடிய விஷயங்களில் போட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஆப்வியஸாக அவங்கள வந்து ஒரு நல்ல ரிட்டனை தான் வந்து அவங்க கொடுக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ தட் அவங்களோட கம்பெனி வந்து அடுத்தடுத்து டெவலப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது 4வது. அடுத்து 5வது கடைசியாக பார்க்கும்போது வந்து அதர் இல்லாட்டி உங்களுக்கு இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி நான் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த நிஃப்டி, இந்த சென்செக்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். இப்போ இந்த நிஃப்டி சென்செக்ஸில் எங்கேயோ கேள்விப்பட்டமாக இருக்கலாம். பட் கேள்விப்பட்டலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி பேசுவோம். ஸோ அதுக்குள்ளே வரக்கூடிய விஷயங்கள் தான் இதெல்லாம். ஸோ அதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தா வந்துட்டு ஆவரேஜாக ஓவர் த லாங் ஸ்பேன் வந்துட்டு நமக்கு வந்து இந்த இண்டெக்ஸ்லாம் வந்துட்டு 12 to 15% வந்து கன்சிஸ்டண்ட்டான ஒரு ரிட்டர்ன் வந்து கொடுத்துட்டே தான் இருக்குது. ஸோ இந்த இண்டெக்ஸை பீட் பண்ணுறதுக்குனே வந்து பல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து அவங்க ரொம்ப போராடிட்டு இருப்பாங்க. ஏன்னா வந்து ஓவர் தி லாங் ஸ்பேன் 15% கொடுக்குறதுங்கிறது வந்து அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயமா இருக்காது, ரொம்ப டஃப்பான டாஸ்க்காக இருக்கும். இன்னும் நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது, அவங்க வந்து 20-30% கூட கொடுக்குற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்காங்க. பட் ஸ்டில் அதில் கொஞ்சம் ரிஸ்க் அதிகம் அண்ட் அதுக்கேற்ற ரிவார்ட்ஸும் இருக்கும். ஸோ உங்களோட விஷயம் எது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு பண்ணுங்கள். ஸோ இதை வந்து இந்த மாதிரி 5 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. இதில் வந்துட்டு இதை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து இப்போ ஈக்விட்டினா வந்துட்டு நம்ம ஜஸ்ட் ஒரு சின்ன விஷயமாக தான் சொல்லியிருக்கோம். ஸோ நீங்கள் உடனே இப்போ நீங்கள் பண்ணணும், அடுத்த மாதமே ஆரம்பிக்கலாம், இந்த மாதமே நீங்கள் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதுக்கான விஷயமாக தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக வந்து நான் சொன்னது இருக்கட்டும், நீங்கள் வந்து இதை பற்றி இப்போ நம்ம இது ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன இந்த வீடியோவை பார்த்துட்டு இதை பற்றி நீங்கள் நெட்டில் போய்ட்டு இருங்க, இல்லை பக்கத்தில் உங்களுக்கு நியர்பையில் பேங்க் ஏதாச்சும் இருக்குது, ஒரு இடம் இருக்குன்னா அங்கே போய் விசாரிங்க அதை பற்றி. அதே மாதிரி ஒரு மியூச்சுவல் ஃபண்டை நீங்கள் முடிவு பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு 3 விஷயம் தேவைப்படும். ஒன்று வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. அதாவது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோனா என்னன்னா, நம்ம காசு 7 ரூபாய் கொடுக்குறோம், அந்த ஃபண்ட் மேனேஜர் நம்ம காசெல்லாம் வாங்கிட்டு அவர் அது நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடுறாருல, அவர் என்ன சும்மா பண்ணுவார், யார் அவர் நமக்கு, அவர் என்ன பண்ணுவார்னா, ஏன்னா அவங்க ஒரு கம்பெனி வச்சுருப்பாங்க, ஆளுங்க வச்சுருப்பாங்க, வேலை வாங்குவாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். ஸோ நம்ம பண்ணி அவங்களுக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும், அதில் ஒரு சின்ன கமிஷன் மட்டும் அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ இருக்கிறதே கம்மியான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, சின்ன கமிஷனாக எடுத்துக்கிறோம், கம்மியான கமிஷன் எந்த இது எடுத்துக்கிறாங்க, எந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து அதில் இன்வெஸ்ட் பண்ணாங்க. இது ஒரு பாயிண்ட். இதை மட்டும் பார்த்து பண்ணக்கூடாது, இது ஒரு பாயிண்ட். இது மட்டும் இல்லாமல் அவங்களோட டேட் ஆஃப் அந்த ஹிஸ்ட்ரி எடுங்க, அவங்களோட கிரெடிபிலிட்டி
விசிபிலிட்டி எடுங்க. எத்தனை வருஷம் அவங்க இதை வச்சுட்டு இருக்காங்க இந்த பிரான்ச்சை. அப்புறம் இவங்க இது இருக்கும் அவங்களோட கஸ்டமர்ஸ்க்கு கிளைண்ட்டுக்கு வந்து எவ்வளோ வந்து பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 5 வருஷத்தில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஒரு 10 வருஷத்தில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி டேட்டாஸ்லாம் நீங்கள் எடுங்க. பிகாஸ் நம்ம வந்து என்னதான் வீடியோ போடலாம், நீங்கள் இந்த வீடியோ உட்காந்து வாங்கன்னு பார்க்கலாம் 10 நிமிஷம். ஆனால் எண்ட் ஆஃப் தி டே உங்கள் பையிலேருந்து தான் காசு போக போகுது. ஸோ உங்களோட காசுங்கிறதால நீங்கள் ஒன்றுக்கு 10 வாட்டி ரிசர்ச் பண்ணுங்கள். அவங்க சொன்னால் கூட அவங்க சொல்லிட்டு நீங்கள் ஒரு பேங்க்கு போகிறீங்க, அங்கே விசாரிக்கிறீங்க. அதை தாண்டி நீங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் பர்சனலாக நம்மக்கிட்ட இருக்குது, இன்டர்நெட் இருக்குது, உட்காந்து எல்லாம் தேடுங்க, வாங்க தேடுங்க. உங்களுக்கு ஸ்டில் தேடி அதில் உங்களுக்கு எதுவுமே ஒரு கிளாரிட்டி வரல அப்படின்னா வந்து நம்மளோட கமெண்ட்ஸில் மறுபடியும் வந்து சொல்லுங்கள், இந்த மாதிரி ஒரு விஷயம் பார்த்தேன், இது எனக்கு புரியல அப்படின்னா வந்து நம்ம அது உடனே கமெண்ட்லேயும் நம்ம ரிப்ளை பண்ணுவோம். அப்படி இல்லாட்டி அது வந்து கொஞ்சம் லென்த்தியான விஷயம் இருக்குது, அதை பற்றி நிறைய பேர் கேட்குறீங்க அப்படின்னா நம்ம அதுக்கு தனியாக வந்து ஒரு டெடிகேட்டடான வீடியோவை கூட நம்ம அதை மேக் பண்ணுவோம். ஓகேவா? இதுதான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு. அண்ட் இதை பற்றி நம்ம வந்து இன்னும் டீட்டெயிலாகவே பேசுவோம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸுங்கிறது ஒரு பெரிய கான்செப்ட். அதில் வந்து நான் சின்ன சொல்லியிருக்கேன். அதை பற்றி தனித்தனியாகவே இப்போ அந்த ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தனியாகவே நான் வந்து ஒவ்வொரு நாள் வந்து வீடியோஸ் போடுறேன். ஸோ அதில் உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி வரும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் இது வந்து ஒரு நல்ல வீடியோங்கிறத தாண்டி எனக்கு வந்து ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான ஒரு வீடியோவாக, ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக நான் ஃபீல் பண்ணேன். பிகாஸ் ஆப்வியஸாக எண்ட் ஆஃப் த டே வந்து நம்ம பணம் வந்து க்ரோ ஆகணும். நம்ம ஆல்ரெடி அந்த எஸ்ஐபி கேல்குலேட்டரில் பார்த்துருப்போம். வெறும் 10,000 வந்து ஒன்றுமே நம்ம பண்ணல. ஜஸ்ட் நம்ம வந்து கையில் இருக்க காசை வந்து அடுத்தடுத்து ஒரு 10,000 போட்டுகிட்டே வரோம். அது வந்து ஒரு 30 வருஷத்தில் பார்த்தா வந்து அது ஒரு கோடியாக மாறி கிடக்குது. ஒரு 7 கோடியாக மாறி இருக்குது. நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தா ஒரு 30 லட்சத்துக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் அது மாறி இருக்கிறது பார்த்தா 7 கோடி 7.5 கோடியாக மாறி இருக்கும். நீங்கள் இன்னும் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுவோம், இன்னும் அதிகமாக வரும். ஸோ வந்து நீங்கள் எவ்வளோக்கு உங்களோட தேவைகளையும் உங்களோட செலவுகளையும் குறைச்சிட்டு நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ, ஸோ தட் நீங்கள் ஒரு நல்ல சொஃபிஸ்டிகேட்டான ஒரு நல்ல லைஃப் நீங்கள் வந்து வாழ முடியும். அண்ட் நீங்கள் வந்து இதை பண்ணுறவங்களா இருந்தால் ரொம்ப ஹாப்பி. உண்மையிலேயே அது அப்படி பண்ணுறவங்களா இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுவாங்க. அவங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அண்ட் ஒரு வேளை நீங்கள் சொல்லி உங்கள் வீட்லேயோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ யாரும் பண்ணல அவங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மேபி அட்லீஸ்ட் இதை பார்த்தாவது அவங்க வந்து கொஞ்சம் தெரிஞ்சுறாங்களான்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் இதே மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா எப்போ போல் லைக்கும் பக்கத்தில் சப்ஸ்கிரைபும் தட்டி வச்சுக்கோங்க. அண்ட் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் உங்களை சுற்றி இருக்கவங்களையும் நல்லபடியாக பார்த்துக்கோங்க. ப்ராக் வேர்ல்ட்.